Hi friends, IPL 2025 match number 5 யார் ப்ளே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் விசஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் வந்து நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் நடக்குது. இது வந்து ஜிடிக்கு ஒரு ஹோம் மேட்ச். டேட் வந்து 2025 25th மார்ச் 7:30க்கு மேட்ச் ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த மேட்சுக்கான ஃபுல் ஸ்டாட்ஸ் அண்ட் அனலைசிஸ் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஐடியாஸையும் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் மேட்ச் 36 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்கோர் 170+. ஒரு குட் பேட்டிங் விக்கெட் தான். பேட்டிங் ஃபஸ்ட் 14 டைம்ஸ், பேட்டிங் சேசிங் வந்து பார்த்திங்கன்னா 20 டைம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ டாஸ் வின் பண்ணுற கேப்டன் சேசிங் தான் சூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஹையாக இருக்குது. ஸோ சேசிங் டீம் தான் நிறைய டைம் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பவுலிங் ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம், அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ பவுலிங் ஸ்டாட்ஸ் இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா டோட்டல் மேட்சஸில் 36 மேட்ச்சில் பேசஸ் 187 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் 91 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட பேசஸோட விக்கெட் இன்ட்டு 2 டைம்ஸ் இருக்குது ஸ்பின்னர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ இது பேசஸ் வந்து நமக்கு தேவை விக்கெட்டு தான். ஸோ விக்கெட் எடுத்தால் தான் ட்ரீம் டீமுக்குள்ளே வர முடியும் பவுலர்ஸ்னால். ஸோ பேசர்ஸ் தான் வந்து அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்துடலாம் ரெண்டு டீமுக்குமே. ஃபஸ்ட்டிங் குஜராத் டைட்டன்ஸுக்கு பார்த்துடலாம். ஸோ சுக்மன் கில், ஜாஸ் பட்லர், சாய் சுதர்சன், கிளென் பிலிப்ஸ், ராகுல் ஜுவட்டியா, வாஷிங்டன் சுந்தர், ரஷித் கான், சாய் கிஷோர், முகமது சிராஜ், ரபாடா, பிரசித் கிருஷ்ணா. ஸோ இதுதான் உங்களோட ப்ராபபிள் பிளேயிங்லாம் இருக்கும். இம்பேக்ட் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா ஷாருக் கானாக இருப்பார். ஸோ அந்த டீமை பார்த்துடலாம். பஞ்சாப் கிங்ஸை பொறுத்து மட்டும் பார்த்திங்கன்னா புது கேப்டனோட ஸ்ரேயாஸ் ஐயர் எடுத்து உள்ளே வராங்க. ஸோ ப்ராபபிள் பிளேயிங்லாம் பிரப்சிம்ரன் சிங் எப்பயும் போல் இருக்கார். ஸோ ஜாஸ் இங்கிலீஷ் ஒரு நல்ல இன்க்ளூடு, ஸ்ரேயாஸ் ஐயர், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், மேக்ஸ்வெல், நேகல் வதேரா, சசாங்க் சிங், மார்க்கோ யான்சன், ஹர்ப்ரீத் பிரார், ஹர்ஷதீப் சிங், யுவேந்திர சகல். ஸோ இதுதான் அவங்களோட ப்ராபபிள் பிளேயிங் 11 இருக்கும். இம்பேக்ட் பிளேயர் வந்து வைசாக் விஜயகுமாராக இருக்கலாம். ஏன்னா பிரப்சிங்கரம் சிங் பேட்டிங் ஆடி முடிச்சதுக்கப்புறம் விஜயகுமார் வைசாக்கை வந்து உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இதுதான் அவங்களோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இப்போ நம்ம ஸ்டாட்ஸ் படி பிளேயர்ஸ் எங்கெங்கே எந்த பிளேஸில் இருக்காங்கன்றதை பார்த்துடலாம். விசன் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான ஆப்பு, ஸ்மால் லீக்ஸ்க்கு அப்போ இருந்து இப்போ வர ஒரு பெஸ்ட்டான ஆப்பு. எல்லா ப்ராசஸுமே பக்காவாக நடக்கும். டெபாசிட் இருக்கட்டும், வித்ட்ரால் இருக்கட்டும், சில ஆப்ஸ்லாம் ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ விசன் 11 அந்த ப்ராப்ளமே கிடையாது. அதே போல் நோ ஜிஎஸ்டி, நோ டிடிஎஸ், எதுவுமே ஜிஎஸ்டி டிடிஎஸ் எதுவுமே கிடையாது. அது போக உங்களுக்கு ஐபிஎல் மேட்ச் எல்லா மேட்ச்லையுமே பார்த்தீங்கன்னா 1 lakh rupees ஃப்ரீ கிவ்அவே கான்டெஸ்ட் போட்டுருவாங்க. நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீடர் புக் கான்டெஸ்ட்டும் போட்டிருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ்லையும் தராங்க. இதில் பார்த்தீங்கன்னா 59க்கு 12 rupees தான். அதுவும் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகிற டைமில் வெறும் 1 ரூபியாக மாற்றிடுவாங்க இதை. ஸோ நீங்கள் 1 ரூபிக்கு வந்து ஜிஎல் கான்டெஸ்ட்டும் ப்ளே பண்ணிக்கலாம். இதான் லீடர் புக் கான்டெஸ்ட்டும் கூட. ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து 15 lakhs. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கிவ்அவே கான்டெஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு மேட்ச் தவறாமல் எல்லா ஐபிஎல் மேட்ச்சுக்குமே 1 lakh rupees கிவ்அவே போட்டுருவாங்க. நீங்கள் 0 rupeesல ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ப்ரைஸ் 10,000, செகண்ட் ப்ரைஸ் 3,000, 1,000 தேர்ட் ப்ரைஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான கான்டெஸ்ட் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஜிஎல் கான்டெஸ்ட்டுக்குமே லீடர் போர்ட் கான்டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு அமௌண்ட்டை லெஸ் பண்ணி 1 ரூபாய்க்கு போடுவாங்க. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது போக இது ஸ்மால் லீக்ஸ்க்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்பு நான் சொன்ன மாதிரி. ஸோ நம்ம யூசர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. நானும் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ட்ரி இது பார்த்தோன்னா 4 rupeesல ஆரம்பித்து மினிமம் 4 rupees ஸ்மால் லீக்கில் ஆரம்பித்து ஹையஸ்ட் அமௌண்ட்டு வரைக்கும் 38,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்மால் லீக் இருக்குது. ஸோ நீங்கள் 4 rupees வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே போக மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணுறப்போ அதில் என்ட்ரி ஃபீஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு கான்டெஸ்ட்டுக்கு. ஸோ சூப்பரான ஆப்பு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. 2K டெக்குன்ற ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ் ஆர்டர் பிளேயர்ஸு. இந்த ஆர்டர் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சுக்கான ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸை எடுத்து எழுதி ஒவ்வொரு பிளேயர் எந்தெந்த ஸ்டாட்ஸ் அதிகமாக யார் அதிகமாக வச்சுருக்காங்களோ அதன்படி நான் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆப்வியஸ்லி இதில் ஜிடி பிளேயர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. ஹோம் மேட்ச்சு ஹெட் டு ஹெட்லேயும் அவங்க தான் அதிகமாக ஸ்டாட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து ஜிடி வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவுமே ஹை, ஒன் சைடாக போகிறதுக்கும் ரொம்பவுமே ஹை. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. சுக்மன் கில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கார். சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர், ரஷித் கான், சசாங்க் சிங் இந்த மேட்ச் ஒரு நல்ல ஸ்டாட்ஸோடு வராரு. பிரசித் கிஷோர், ரபாடா, ஸ்ரேயாஸ் ஐயர், ஹர்ப்ரீத் பிரார், முகமது சிராஜ், சாய் கிஷோர், சகல், அப்புறம் நேகல் வதேரா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்டாட்ஸ் டு
லோ ஸ்டாட்ஸ் பிளேயர்ஸு. ஸோ இதுக்கப்புறம் இருக்கவங்க யாருக்குமே ஸ்டாட்ஸ்ன்றது கிடையாது. நம்ம அந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம மேட்ச் பற்றி பேசுகிறப்போ அவங்கள பற்றி நம்ம பேசலாம், பிளேயர்ஸை பற்றி. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாட்ஸை பார்த்துடலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் முழுக்க சுப்மன் கில் ஹெட் டு ஹெட்டாக இருக்கட்டும், வென்யூவாக இருக்கட்டும், இவங்க சாய் சுதர்ஷன், சுப்மன் கில் பயங்கர ஸ்டாட்ஸ் இருக்குது. ஜாஸ் பட்லர் இப்போ இந்த டீம் ஜிடியில் ஆர்ஆர்லேருந்து வந்திருந்தாலும் அவருக்குமே ஹெட் டு ஹெட்டாக இருக்கட்டும் சரி, வென்யூவாக இருக்கட்டும் சரி, சூப்பர் ஸ்டாட்ஸ் இருக்குது. ரஷீத் கானுக்கும் அதே மாதிரி தான் நல்ல விக்கெட்ஸ் பிக் பண்ணியிருக்காரு. பேசஸ் தான் அதிக விக்கெட் வாங்கியிருக்காங்க, இருந்தாலும் ஸ்பின்னர்ஸில் விக்கெட் வாங்கினால இவரும் அதிக விக்கெட் வாங்கியிருக்காரு. ஸோ அதையும் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். பிரசித் கிஷோரும் ஹை விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரபாடாவுக்கும் ஸ்டாட்ஸ் இருக்குது, ட்ரீம் டீமுக்குள்ளே வர அளவுக்கு ஸ்டாட்ஸ் இருக்குது இவங்களுக்கெல்லாம். ஸோ இதன்படி நீங்கள் பிக் பண்ணணும்னா இந்த இதெல்லாம் பிக் பண்ணிக்கலாம். நம்ம இந்த இமேஜிலேருந்து நம்ம கொடுக்கக்கூடிய இமேஜிலேருந்து ஒவ்வொரு மேட்சும் சராசரியாக 7லேருந்து 8 பிளேயர்ஸ் வந்து ட்ரீம் டீமில் வந்துட்டுருக்காங்க. நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸில் இமேஜ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுலேருந்து கேப்டன் வைசி வரதுக்குமான சான்சஸ் அதிகமாக இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ட்ரீம் 11 ட்ரீம் டீம் கேப்டன் வைசி சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம மேட்சை பற்றி பேசிடலாம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து பிரப்சிம்ரன் சிங் எப்பயும் போல் வருவார். ஸ்டாட்ஸுன்றது இந்த மேட்ச் அவருக்கு கிடையாது. மேபி ஹிட் பண்ணலாம், இல்லை அவுட்டும் ஆகலாம், ஸ்டாட்ஸுன்றது இல்லை. ஜாஸ் இங்கிலீஷ் ரீசன்ட் ஃபார்மை பற்றி பேசி ஆகணும். இந்த சீரீஸ் இப்போ தான் உள்ள களம் இறங்கியிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சீரீஸ்லாம் செம்ம ஃபார்மில் மிடில் வந்து சூப்பராக ஆடிட்டு இருந்தார். சாம்பியன்ஸ் ட்ராஃபி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ஓப்பனிங் தான் வருவாருன்னு நினைக்கிறேன் ஜாஸ் இங்கிலீஷ். ஸோ ஒரு நல்ல பிக்காக இருப்பார். இவங்களுக்குலாம் ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை, எந்த ஸ்டாட்ஸுமே இல்லை. ஸோ இவங்களாம் ஃப்ரெஷ் பிளேயர்ஸ். அப்போ அந்த ஃப்ரெஷ் பிளேயர்ஸாக வரவங்க வந்து ஒரு குட் பிளேயர்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, பிக் பிளேயர் குட் பிளேயர்னு தெரிஞ்சுன்னா அதை நம்ம பிக் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல பிக்காக இருக்கும். ஏன்னா சென்னை மேட்ச்லாம் நூர் அகமது வந்து 4 விக்கெட்ஸ் எடுத்துட்டார். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லணும், பஞ்சாப் கிங்ஸ் எதிராக ஒரு இன்னிங்ஸில் பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக சாய் கிஷோர் ஒரே இன்னிங்ஸில் 4 விக்கெட் வாங்கியிருக்காரு. ஸோ அது வந்து ஸ்டாட்ஸு. ஸோ சென்னை டு மும்பை, சென்னை விசஸ் மும்பை மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நூர் அகமது 4 விக்கெட் எடுத்தார். ஸோ அதே மாதிரி சாய் கிஷோர் எகெயின் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா போக மேட்ச் ஸ்டார்ட் ஆகி இனிஷியலில் ஸ்லைட் ஸ்விங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் போக ஸ்பின்னர்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மிடில் ஓவர்ஸில். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்லாம் பவுலிங் போட்டால் சாய் கிஷோரும் சரி, ரஷீத் கானும் சரி நல்லா விக்கெட் பிக் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்பவுமே ஹை. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு போயிடலாம். ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு வந்து ரீசன்ட் ஃபார்மும் சரி, அவர் வின்னிங் பர்சன்டேஜ் சரி பயங்கரமாக உள்ளே வந்திருக்காரு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் ஆகிட்டார். போன ஐபிஎல் வின்னு இந்த ஒரு இயரில் மட்டும் ஸ்ரேயாஸ் ஐயர் கிட்டத்தட்ட 5 ட்ராஃபிஸ் வின் பண்ணியிருக்காராம். ஸோ விஜய் ஹசாரே அந்த மாதிரி எக்கச்சக்கமான டோர்னமெண்ட்டு ஐபிஎல் சாம்பியன்ஸ் ட்ராஃபின்னு சொல்லிட்டு ஒரே இயரில் 5 ட்ராஃபி வின் பண்ணியிருக்காரு. அவரோட ஆவரேஜ் பேட்டிங் ஸ்கில்ஸு எல்லாமே பயங்கர பக்காவாக வந்திருக்காரு இந்த இயரு. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. அதுக்கப்புறம் மார்க்கஸ் ஸ்டொய்னிஸ் அண்ட் மேக்ஸ்வெல் இந்த காம்பினேஷன் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் நடக்கக்கூடிய பிபிஎல் டோர்னமெண்ட்லேருந்து மெல்பர்ன் ஸ்டார்ஸ் டீமில் இவங்க இப்படி தான் இருப்பாங்க. இவங்க 2 பேருமே ஒரே டீம் தான். ஸோ அந்த காம்பினேஷன் தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமே ஸ்டாட்ஸ்ன்றது அவ்வளோவா கிடையாது. ஸோ இவங்க டீமில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ப்ரீத் பிரார் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு, ஹர்ப்ரீத் சிங் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமரு, அதே மாதிரி மார்க்கோ யான்சன் லெஃப்ட் ஆர்ம் சீமரு, இவர் லெக் ஸ்பின்னு. ஸோ ரைட் ஆர்ம் சீமருக்கு வந்து இம்பேக்ட் பிளேயராக வைசாக் விஜயகுமார் தான் கொண்டு வருவாங்க. அவரை கொண்டு வந்தாலுமே மேக்ஸ்வெல் ஒரு ஆஃப் பிரேக்கர். ஸோ ஆஃப் பிரேக்கர் மேக்ஸ்வெல் தான் இவங்க டீமில் இருக்கார். ஸோ இவரை யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இவரும் மார்க்கஸ் ஸ்டொய்னிஸும் ஓவரை கம்பைன் பண்ணி போடுவாங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 2 ஆளுக்கு 2 ஓவர் கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்ரேயாஸ் ஐயர் கண்டிப்பாக கொடுப்பாரு. ஸோ ட்ரை பண்ணதுக்கான சான்சஸ் இருக்குது. மார்க்கஸ் ஸ்டொய்னிஸ் ஒரு மீடியம் பேசர், ரைட் ஆர்ம் மீடியம் பேசர். ஸோ 2 டவுனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ரன் இப்போ இருக்க பாயிண்ட் சிஸ்டத்துக்கு வந்து ஒரு 20+ ரன்ஸு ப்ளஸ் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாலும் ஒரு விக்கெட் இவங்களாம் வச்சுருக்காங்க ஸ்டாட்ஸு. ஸோ அவங்கள அந்த பிளேயர்ஸ் அந்த இமேஜுக்கு பிளேயர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இதெல்லாம் கம்மின்றதுனால நான் வந்து கொடுக்கல. ஸோ அதுவும் இருக்குது. ஸோ நீங்கள் மார்க்கஸ் ஸ்டொய்னிஸையும் மேக்ஸ்வெல்லையும் அந்த 6 பிளேயர் 7 பிளேயர் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பிளேயர்ஸ் எடுக்கணுன்றப்ப மேக்ஸ்வெல்லையும் ஸ்டொய்னிஸையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதே போல் சசாங்க் சிங்க்கும் ஸ்டாட்ஸ் இருக்குது. நேதல் வதேராவை பற்றி பேசணும். ஸோ லாஸ்ட் இயர் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்காக ப்ளே பண்ண ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன். ஸோ சில மேட்சஸில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு எம்ஐக்கு. ஸோ ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்கு எடுக்கணும்னா ஒரு எல்லா மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 to 2 to 4 வரைக்கும் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் ட்ரீம் டீமில் வராங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்கு நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நேகல் வதேராவை வந்து
சூப்பராக ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல பிக்காக இருப்பார். அதே மாதிரி யுஸ்வேந்திர சகல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு இந்த கிரவுண்ட்லேயும் சரி, ஹெட் டு ஹெட்லேயும் சரி. ஸோ ஜோஸ் இங்கிலீஷ் ரிஸ்கியாக கேப்டன் ஒய்சி ட்ரை பண்ணுறவங்க ஜோஸ் இங்கிலீஷை கேப்டன் ஒய்சியாக ட்ரை பண்ணலாம். ஸோ ஏர்லியாகவே சூப்பராக ஹிட் பண்ணாருன்னா நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் எகிரிட்டே போகும். ஸோ நம்ம அந்த டீமை பற்றி இப்போ பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அசைக்க முடியாத ஒரு 3 பேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஹெட் டு ஹெட்டும் சரி, வென்யூவும் சரி, இவங்களோட பிளேயர்ஸோட ரீசன்ட் ஃபார்மு இல்லை இவங்க பிளேயர்ஸை தனிப்பட்ட முறையில் பார்த்தாலுமே இவங்க 3 பேருமே அசைக்க முடியாத ஒரு தூண்கள். ஸோ சுப்மன் கில்லுக்கு வந்து இந்த கிரவுண்டில் செம ஸ்டாட்ஸ் இருக்குன்னு எல்லாத்துக்குமே இது ஓப்பனாகவே தெரியும். அவரோட ஆவரேஜ் இந்த கிரவுண்டில் ரொம்ப அதிகம் மற்ற இடங்களை கம்பேர் பண்ணுறப்ப. ஜாஸ் பட்லரை பற்றியும் உங்களுக்கு தெரியும், ஐபிஎல்னு வந்துட்டு அவர் தான் பாஸு. ஸோ அதே மாதிரி சாய் சுதர்சனை அவ்வளோ சீக்கிரம் அவுட் பண்ணவே முடியாது. அவர் எப்படியாவது கொஞ்சம் ஹிட் பண்ணி ரொட்டேட் பண்ணி பால்ஸை இது பண்ணாலுமே லாஸ்ட்டில் பாலுக்கு பால் ரன் அடிச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் ரன்னை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போய் ப்ளே பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அதில் இந்த கிரவுண்டில் செஞ்சுரியெலாம் அடிச்சிருக்காரு, எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இவங்க 3 பேரையுமே இவங்க தூக்குறதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இவங்க 2 பேருமே ரைட் ஹேண்டர்ஸ் அண்ட் சாய் சுதர்சன் லெஃப்ட் ஹேண்டர். ஸோ இவங்க 3 பேருமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. அப்புறம் கிளென் பிலிப்ஸ் இந்த மாதிரி பிளேயர், ஜோஷுவா இங்கிலீஷ், கிளென் பிலிப்ஸ் இவங்களுக்குலாம் ஸ்டாட்ஸ்ன்றது கிடையாது, இப்போ தான் வந்து புதுசாக உள்ளே வராங்க. ஸோ அதே மாதிரி ஜோஷ் இங்கிலீஷும் சரி, கிளென் பிலிப்ஸும் சரி, ரீசன்ட் ஃபார்ம் போன சீரீஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் செம்ம ஃபார்மில் இருக்காங்க பயங்கரமாக. இவரெல்லாம் பவுலிங், பேட்டிங், ஃபீல்டிங்ன்ற எக்கச்சக்கமாக பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ கிளென் பிலிப்ஸும் ஒரு மஸ்ட் பிக்காக இருக்கலாம். அதே மேக்ஸ்வெல்ல யூஸ் பண்ணுற மாதிரி கிளென் பிலிப்ஸையும் பவுலிங் போட வைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ கிளென் பிலிப்ஸுமே இப்போ நீங்கள் 8 பிளேயர் எடுத்துகிட்டு 9வது பிளேயராக நீங்கள் கிளென் பிலிப்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ராகுல் திரிவேட்டியாவுக்கு வந்து இதுவே கிடையாது, ஸ்டாட்ஸ் எதுவுமே கிடையாது. அவர் லோ பர்சன்டேஜில் தான் இருக்கார். கிளென் பிலிப்ஸ் கூட கிட்டத்தட்ட 60% பிக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் லோ பர்சன்டேஜுக்கு போகணும் அப்படின்னா ராகுல் திரிவேட்டியாவுக்கு போகலாம். ஸோ நம்ம பேட்டில்ஸும் கண்டிப்பாக பார்த்துடணும். வாஷிங்டன் சுந்தரை பற்றி பார்க்கலாம். ஸோ வாஷிங்டன் சுந்தர் வந்து இருக்கார் டீமில், பட் ஸ்டாட்ஸுன்றது எதுவுமே கிடையாது. பேட்டர்ஸை வச்சு ஒரு விக்கெட் எடுக்கலாம், இது வந்து மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னுக்கு ஃபேவராக போகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம பார்த்தாலுமே அந்த டீமில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்ன்றது யாருமே கிடையாது. பிரப்சிம்ரன் சிங், இங்கிலீஷு, ஸ்ரேயஸ் ஐயர், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், மேக்ஸ்வெல், சசாங்க் சிங் எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸு. ஸோ நேகல், வதேரா மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்டரு. ஸோ வாஷிங்டன் சுந்தருக்கு இங்கே வேலையே இல்லை. மோஸ்ட்லி நீங்கள் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்லேயே போங்க. ஏன்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சுப்மன் கில்லு, பட்லரு, சாய் சுதர்சன் இவங்கெல்லாம் ரைட் ஹேண்டர்ஸு. கிளென் பிலிப்ஸும் ரைட் ஹேண்டரு. ஸோ இதில் ராகுல் திரிவேட்டியா மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்டரு. வாஷிங்டன் சுந்தர் இருக்கார். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 4 பேருமே ரைட் ஹேண்டர்ஸு. ஸோ அப்படின்றப்ப நம்ம இந்த டீமில் சாய் கிஷோர் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ரோல் பண்ணுவார். அதே மாதிரி ஸ்டாட்ஸும் வச்சுருக்காரு. அதே மாதிரி ஹர்ப்ரீத் ப்ராரும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஷீத் கான் சொல்லவே தேவையில்லை. பேட்டிங் அடித்தாலும் வந்து பேட்டிங் ரன் அடிச்சிடுவார். விக்கெட்ஸ் எக்கச்சக்கமாக எடுத்து வச்சுருக்காரு. ஸ்டாட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அவரே வந்து இது பண்ணிக்கலாம். முகமது சிராஜுக்கு வந்து கொஞ்சம் தான் ஸ்டாட்ஸ் இருக்குது, பட் ரீசன்ட் ஃபார்மில் நல்லாவே விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ப்ராக்டிஸ் மேட்ச்லாம் கொஞ்சம் வீடியோஸ் பார்த்தேன், நல்லா தான் பவுல் பண்ணிகிட்டு இருக்காரு. மேபி அவருக்கு இனிஷியலில் ஸ்விங் ஆகிறப்போ பிரப்சிம்ரன் சிங் அவரெல்லாம் வந்து விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இனிஷியல் ஸ்விங் அண்ட் பவுன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 பேசர்ஸுமே குஜராத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருப்பாங்க. ஸோ 3 பேருக்குமே நல்ல ஸ்டாட்ஸ் இருக்குது. அதே போல் இந்த கிரவுண்டில் மோயின் சர்மா ஜிடிக்கு ப்ளே பண்ணுறப்போ டெத்தில் பவுல் பண்ணி நிறையா விக்கெட்ஸ் எடுத்ததை பார்த்துருக்கோம். ஸோ டெத் பவுலிங் ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். கைஷோர் அபாடா வந்து ஒரு ஓல்டு பிளேயர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து பஞ்சாபுக்கு ப்ளே பண்ணார். ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்ஸு. இந்த மாதிரி போன இயர் அந்த டீமுக்கு ப்ளே பண்ணிட்டு இப்போ ஆப்போனண்ட்டில் ப்ளே பண்ணுறப்போ அவங்க ட்ரீம் டீமில் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது, பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ சிஎஸ்கே மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா தீபக் சார் பெர்ஃபார்ம் பண்ணார். அந்த மாதிரி நடக்கிறது உண்டு, அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ரபாடா அவர் வந்து பஞ்சாப் கிங்ஸ்க்காக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ ஒரு ஸ்டாட்ஸும் அதிகமாகவே இருக்குது. ஸோ அவர் வந்து நல்ல மஸ்ட் பிக்காக இருப்பார், அதையும் பார்த்துக்கலாம். ஓவராலாக பார்க்குறப்போ நம்ம ஸ்டாட்ஸை வச்சு 6 to 7 பிளேயர்ஸ் நீங்கள் பிக் பண்ணிட்டீங்க லைன் அப் வந்ததுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இருக்க பிளேயர்ஸை எப்படி பிக் பண்ணலான்னா ஒரு குட் ஐடியா வந்து சொல்லிடுறேன். ஸோ ஒரு 3 ஐடியா இருக்குது, அந்த 3 ஐடியா வச்சு நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஸோ எனக்குமே அதுதான், நானும் அப்படி தான் எடுப்பேன், எனக்கு அதுதான் தோணுது. மேட்சஸுமே அப்படி தான் போகுது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஐடியா பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர்ஸ், 2 ஆல்ரவுண்டர்ஸை வந்து ஸ்டாட்ஸ் இல்லாட்டியுமே ஆல்ரவுண்டர்ஸை பிக் பண்ணுறது ஒரு நல்ல சாய்ஸு. ஸோ மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், மேக்ஸ்வெல் இந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து பிக் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் வந்து ஒரு நியூ கமர்
பிளேயரை வந்து எடுத்துக்கலாம். ஸ்டாட்ஸ் இல்லாத புதுசாக ரீசெண்ட் ஃபார்மில் போன சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க, அவங்க ஒரு குட் பிளேயர்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, பிச்சும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த சாய்ஸுக்கு போகலாம். ஸோ ஜாஸ் இங்கிலீஷ் இருக்கார், அதே மாதிரி கிளென் பிலிப்ஸு இந்த மாதிரி பிளேயர்ஸையும் வந்து பிக் பண்ணிக்கலாம். தேர்டு சாய்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேயர் போன இயர் வந்து அந்த ஆப்போனன்ட் டீமுக்கு ப்ளே பண்ணிவிட்டு இப்போ இந்த டீமுக்கு வந்திருக்க பிளேயரை வந்து கண்டிப்பாக பிக் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல குட் ஐடியா. ஸோ அப்படி பார்க்குறப்ப ரபோடா இருக்கார், ரபோடாவை மஸ்ட் பிக் பண்ணிக்கலாம். இந்த மேட்ச்சுக்கு ஸ்டாட்ஸுமே இருக்குது, அந்த மாதிரி பிக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் ஐடியாஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதை வச்சு ஒரு டெமோ டீம், ஒரு 2-3 டெமோ டீம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள். இப்போ நம்ம டீம்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். ஜாஸ் பட்லர், சுக்மன் கில், ஸ்ரேயாஸ் ஐயர், சாய் சுதர்சன், சசாங்க் சிங், கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், ரஷீத் கான், ரபாடா, பிரசித் கிருஷ்ணா, ஹர்ப்ரீத் ப்ரார். இதில் கேப்டன் சுக்மன் கில், சாய் சுதர்சன் வைஸ் கேப்டன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற 2 பேர், அதாவது ஸ்டாட்ஸ் படி ஃபஸ்ட்டு இருக்கிற பிளேயரையும் செகண்ட் இருக்கிற பிளேயரையும் கேப்டன் வைஸியாக போட்டிருக்கேன். இவங்களே ஹை ஸ்கோர் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி. நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். ஜாஸ் பட்லர், ஜாஸ் இங்கிலீஷ், சுக்மன் கில், கிளென் பிலிப்ஸ், சாய் சுதர்சன், சசாங்க் சிங், மேக்ஸ்வெல், யான்சன், ரஷீத் கான், பிரசித் கிருஷ்ணா, செகல். ஸோ கேப்டன் ஜாஸ் பட்லர், ரஷீத் கான் வைஸ் கேப்டன். மோஸ்ட்லி வந்து ஜிடிக்கு ஃபேவராக தான் டீம்ஸ் நான் மேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்டாட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது ஜிடி பிளேயர்ஸ்க்கு அதிகமாக. வேறு டீம்லேருந்து இந்த டீமுக்கு வந்திருந்தாலும் அவங்களுக்கு தான் இந்த பஞ்சாப் டீமோடையும் சரி வென்யூவோடையும் சரி சூப்பர் ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் அப்படி பிக் பண்ண வேண்டியதாக இருக்குது. நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். ஜாஸ் பட்லர், ஜாஸ் இங்கிலீஷ், சுக்மன் கில், ஸ்ரேயாஸ் ஐயர், சாய் சுதர்சன், சசாங்க் சிங், மார்க்கோ யான்சன், மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், ரஷீத் கான், ரபாடா, பிரசித் கிருஷ்ணா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சனை கேப்டனாகவும் சசாங்க் சிங்கை வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். ஏன்னா நல்லா ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. ப்ளஸ் இவங்க இதில் ஒன் சைடாக போய் இவங்க எல்லாம் விக்கெட்ஸு எடுத்துட்டாங்க. ஸோ இவர் ட்ரீம் டீம் வர அளவுக்கு கொஞ்சம் ஆவரேஜ் ரன் அடிச்சிடுறாங்க இவங்க 2 பேரும். அதுக்கப்புறம் பேட்டிங்கில் சசாங்க் சிங் தான் ஒரு லாங் இன்னிங்ஸ், ஹை ரன் அடிக்கிற இன்னிங்ஸ் ஆடுவார்ன்ற மாதிரி வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். ஜாஸ் பட்லர், பிரப் சிம்ரன் சிங், சுக்மன் கில், சாய் சுதர்சன், நேகல் வதேரா, சசாங்க் சிங், மேக்ஸ்வெல், ராகுல் திரிவட்டியா, ரஷீத் கான், பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷதீப் சிங் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாப்புலரான பவுலர். பட் இந்த வீடியோவில் வர பற்றி நான் பேசவே இல்லை, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாட்ஸ் இல்லை. மேபி ஒரு விக்கெட் எடுக்கலாம் இனிஷியலில் ஸ்விங் இருக்கப்போ, அவ்வளோதானே தவிர மற்றபடி இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா ப்ரீவியஸ் மேட்சஸில் ஸ்டாட்ஸ் படி பார்த்தீங்கன்னா இவங்க ஹெட்டும் சரி வென்யூலையும் சரி அவருக்கு அவ்வளோவா விக்கெட்ஸ் இல்லை. இன்னிங்ஸ் டு இன்னிங்ஸ் கூட விக்கெட் கிடையாது, இன்னிங்ஸோட கம்மியாக தான் இருக்குது. ஒரு 4 இன்னிங்ஸில் 2 விக்கெட்டோ அவ்வளோதான் எடுத்திருக்காரு. அதே போல் மேக்ஸ்வெல் வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி பழைய மேக்ஸ்வெல் வந்து பஞ்சாப் கிங்ஸில் தான் பயங்கரமாக ஃபேமஸ் ஆனார், எல்லாத்துக்குமே தெரிய வந்தார் மேக்ஸ்வெல் ஒருத்தர் இருக்கிறதுன்னு உலகத்துக்கு காட்டினார். ஸோ அதே மாதிரி மறுபடியும் பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஃபார்முக்கு மேபி இது வந்து ஒரு ஃப்ளூக்குன்னு கூட சொல்லலாம். மேபி அவர் ஃபார்முக்கு வந்து பயங்கரமாக ஹிட் பண்ணார். ஸ்டாட்ஸ்லாம் எதுவும் கிடையாது, நான் வந்து ஒரு ஐடியாவாக சொல்கிறேன். ஸோ ஒரு 4-5 டீம் போடுறீங்கன்னா ஒரு டீமில் நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம், மேக்ஸ்வெல் கேப்டனாக கூட ட்ரை பண்ணலாம். அதே போல் எப்போயுமே ஃபஸ்ட்டு ஸ்டாட்ஸில் இருக்க சுக்மன் கில்லை ஒய்சியாக போட்டுட்டேன். ஸோ இதுதான் நம்மளோட டீம்ஸு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ், ஐடியாஸ், இந்த வீடியோவை பற்றின கருத்துக்கள் எல்லாத்தையுமே சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். நம்ம பேசலாம் கமெண்ட்ஸில். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.